வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்குடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இல்லையா, ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வரையும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த 2 பார்ட்டையும் பார்த்து முடிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். வட்டத்தில் வில் மற்றும் நான் சேர்ந்த பகுதி வட்டத்தினுடைய துண்டு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சரியா, ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இதுதான் வட்டம். வட்டத்தின் மேலுள்ள 2 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அவற்றுக்கிடையான அந்த வளைவான பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாதிரி வட்டத்தின் மீது உள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உருவாக்குகின்ற இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட். என்னது? செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். 8 பக்கங்கள் உடைய பலகோணத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஒழுங்கு பலகோணம், ஒழுங்கற்ற பலகோணங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பக்கங்களினுடைய அடிப்படையில் என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 8 பக்கங்கள் இருந்தால் ஆக்டகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, அதை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு டி. ஒரு நேர்கோட்டினுடைய கோணமானது டேஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் நேர்கோடு அவற்றினுடைய கோணம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் இருக்க இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியாக இருக்கும். சரியா, ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பி தான். இட்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரிக்கு சமமாக இருக்கும். செகண்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்திற்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். அதற்கு எதிர்க்குள்ள பக்கம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்ணன். என்னது? கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எந்த சைடு ஆங்கிள் எடுக்கிறோம், எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள்ஸ் எடுக்கிறேன்னா அதற்கு எதிர்க்க இருக்கிறது எதிர்பக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதிர்பக்கமும் பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த செங்கோணத்திற்கு எதிர்க்க இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனுடைய பேர் என்னென்னா கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்ணம், பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது டைப் ஆஃப் லைன்ஸ் படிக்கும்போது என்ன படிப்பீங்கன்னா வந்துட்டு கர்வ்டு லைன்ஸ் படிப்பீங்க, ஸ்ட்ரைட் லைன்ஸ் படிப்பீங்க, பேரல் லைன்ஸு, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன்ஸ் படிப்பீங்க. அது தவிர டைப் ஆஃப் லைன்ஸ், அதாவது கண்டினியூஸ் தின் லைன்ஸ், செயின் லைன்ஸு, திக் லைன்ஸு, டேஷில் தின் லைன்ஸு, திக் லைன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேப்லேஷன்ஸில் வந்து டைப் ஆஃப் லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்தெந்த இடங்களில் இப்போ லீடர்ஸ் டைப் ஆஃப் லைன்ஸ் நிறைய லைன்ஸ் வந்து வரைவோம். லீடர் லைன் வருவோம், லீடர் லைன், டைமென்ஷன் லைன், எக்ஸ்டென்ஷன் லைன், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் லைன்ஸ் தான் வரைவில்லை. அங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு ஒரு மாதிரியான கோடுகளை வந்து பயன்படுத்துவோம். அதனுடைய அடிப்படையில் இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அந்த டேபிளும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும். இப்போது கீழ்கண்டவற்றில் B4 லீடர் கோட்டிற்கு பொருத்தமானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. B4 எப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு இங்கே போர்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் லீடர் கோடு வரைகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பொருத்தமான லைன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூஸ் தின் லைன் தான் வந்துட்டு லீடர் கோடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த டேப்லேஷன் எல்லாமே படிக்கணும். அதே மாதிரி அது ரெலவெண்ட்டாகவே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் லைனுக்கு டேஷ் வகை கோடு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லைனுக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயினில் தின் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 2 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பக்கத்துலேயே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு அதர் இதுலேயும் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுட்டு போகணும். சென்ட்ரல் லைனுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்னா செயின் தின் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாற்கரத்தினுடைய 4 உட்கோளங்களுடைய கூட்டுத்தொகை 360 டிகிரிக்கு சமமாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். 4 பக்கங்கள் இருந்ததுன்னா 360 டிகிரி. சரியா, அதே வந்து 5 பக்கங்கள் இருந்ததுன்னா 540 டிகிரி, 6 பக்கங்கள் இருந்தால் 720 டிகிரி. இதை நீங்கள் வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2n - 4 × 90 டிகிரி இது வரையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வரையும் கிடைக்கும். சரியா, ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களினுடைய கூடுதல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன இருக்குன்னா 180 டிகிரியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு சில கொஷின்ஸ், ஆனால் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் கோணங்களும் வெவ்வேறு அளவாக இருந்தால் அது ஒரு அசம பக்க முக்கோணம். சரியா, சமமாக இருந்தது அப்படின்னா சமபக்க முக்கோணங்கள். ஏதாவது 2 பக்கங்கள் சமமாக இருந்தால் அதனுடைய எதிரில் இருக்க ஆங்கிள் சமமாக இருந்ததுன்னா அது வந்துட்டு இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே வந்துட்டு
ஏதாவது ஒரு பக்கத்தில் 90 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து செங்கோண முக்கோணம். சரியா? எல்லா பக்கங்களும் சமம் மற்றும் எல்லா கோணங்களும் செங்கோணமாக இருப்பது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லா பக்கங்களும் சமம் அப்படின்னாலுமே ஒன்று சதுரம் இல்லைன்னா சாய் சதுரம் தான் வரும். சரியா? அப்போ செவ்வகத்துக்கும் சரிவகத்துக்கும் வேலையே கிடையாது. இப்போது எல்லா கோணங்களும் செங்கோணம் அப்படின்னா அது சதுரம், செங்கோணமாக இருக்காது அப்படின்னா அது சாய் சதுரம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து சதுரம் தான் கரெக்டான ஆன்சர். நாற்கரம் 4 பக்கங்களை கொண்ட சமதள மற்றும் ஏதேனும் 2 பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். ஒரு நாற்கரத்தில் வந்து சரிவக போலி, இணைகரம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வருது. அதில் 4 பக்கங்கள் கொண்டு இருக்கும். சரியா? எல்லாமே அதாவது சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு சாய் சதுரம், இணைகரம், சரிவக போலி எல்லாமே 4 பக்கங்கள் கொண்டு இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது 2 பக்கங்கள் சமமாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரிவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்துட்டு இது ரொம்ப முக்கியமானது. 2 பக்கங்கள் என்னவாக இருக்கும், ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். அந்த 4 பக்கங்களில் 2 பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து சரிவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த வகையான நாற்கரத்தின் 4 பக்கங்கள் சமமாகவும் எதிரெதிர் கோணங்கள் மட்டும் சமமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 பக்கங்கள் சமம் அப்படின்னாலுமே ஒன்று சதுரம் இல்லைன்னா சாய் சதுரம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதிரெதிர் கோணங்கள் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரம்னா 4 கோணங்களும் 90 டிகிரியில் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதில் வந்து சதுரம்னு ஒரு பாயிண்ட்டே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ்லேயே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? ஆப்ஷன்ஸை பாருங்கள். சாய் சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 பக்கங்கள் சமம். சாய் சதுரத்தில் மட்டும்தான் 4 பக்கங்கள் சமம். செவ்வகத்துலேயும் இணைகரத்துலேயும் சரிவகத்துலேயும் எதுலேயுமே என்ன வராது, 4 பக்கங்கள் சமமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம எடுத்துடலாம். இருந்தாலும் எதிரெதிர் கோணங்கள் மட்டும் சமமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சதுரத்துக்கும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். ஏன்னா இது வந்து சதுரம், இது வந்து ஒரு சாய் சதுரம். சதுரத்துக்கு 90 டிகிரி இருக்கும், 4 பக்கங்கள் எப்படி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4 பக்கங்கள் சமம். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு 2மே எலிஜிபிள். அதே மாதிரி எதிரெதிர் கோணங்கள் மட்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுலேயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். இங்கே 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரி, இங்கே 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரி தான் வரும். அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த கோணமும் சமமாக இருக்கும், அதே மாதிரி இந்த கோணமும் சமமாக இருக்கும். சரியா? ஆப்ஷனில் நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாய் சதுரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால சாய் சதுரம் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதுவே வந்து சதுரமும் கொடுத்துருந்தா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் மேபி உங்களுக்கு இருந்திருக்கலாம், சாய் சதுரமா அப்படின்னு சொல்லிட்டு. தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதுமாரி வந்துட்டு பென்டகனுடைய உள்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பென்டகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 5 பக்கங்களை கொண்டது. இந்த இடத்துல ஐங்கோணம்னு கொடுக்காம இங்கிலீஷில் பென்டகன் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 பக்கங்களை கொண்ட ஒரு பென்டகன் இருக்குல்லையா, அதோடைய உட்கோணங்கள் கூட்டுத்தொகை வந்துட்டு 540 டிகிரி. சரியா? நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிக குறுகிய தூரம் என்னவாக இருக்குன்னா ஒரு நேர்கோடாக இருக்கும். இதெல்லாம் டெஃபினேஷன் கொஷின். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேர்கோடுனா என்ன, வளைந்து கோடுனா என்னன்னு கேட்பாங்கல்ல, அதில் நேர்கோடுக்கான டெஃபினேஷன் இது. சரியா? பி தான் கரெக்டான ஆன்சர். B0 வரைபட பலகையினுடைய அளவு எம்எம்ல சொல்லுங்கன்னு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், 1500 × 1000 × 25 mm. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க, திக்னஸை கவனிக்காமல் 15 mm இருக்கும், அப்படியே அடிச்சுட்டு வந்துடுவீங்க. சரியா? ஸோ ரொம்ப தெளிவாக பாருங்கள், 25 mm இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு க்ளீனோகிராஃப் பற்றி கேட்டிருக்காங்க. க்ளீனோகிராஃப் ஒன்றும் கிடையாது, இன்க்ளைன்டு லைன்ஸை வரைவதற்கு இது வந்து யூஸ் ஆகும். சரியா? அதுதான் இதற்கான ஆன்சர். எந்த ஒரு கோணத்திலும் சாய்ந்த கோட்டை வரைவதற்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த க்ளீனோகிராஃப் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க A0 வரைதாளினுடைய ட்ரிம்டு. அவங்க கேட்டிருக்குது பாருங்கள், ட்ரிம்டு சைஸு கேட்டிருக்காங்க. ட்ரிம் பண்ண அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1189 × 841 mm இஸ் அ ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் எங்கள் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு சாய்வு கோடுகளை வரையும் போது மினி டிராஃப்டில் 2 ஆர்ம்ஸுகளுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரியாக இருக்கும். சரியா? ஒரு மினி டிராஃப்டில் 2 ஆர்ம்ஸ் இருக்குது. சரியா? அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். சரியா? அதுதான் அந்த இடத்துல கொஷினாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வரைபட பலகையில் புடைப்பை தடுப்பதற்காக டேஷ் ஆப்பாக அதன் பின்னால் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ட்ராயிங் போர்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராயிங் போர்ட்லேயே பாட்டம் இருக்குல்ல, அந்த பாட்டமில் என்ன கொடுத்துருப்பாங்க, பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா பாவு பட்டைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா அந்த வரைபட பலகையை வந்துட்டு என்ன ஆகிடுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வளையும் தன்மை, வளைஞ்சிரும் ஒரு சில நேரத்தில். அந்த வளைவை தடுப்பதற்காக கீழே சப்போர்ட் மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த பாவுப்பட்டைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷில் வந்து பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா
அட்டை பலவை அளவுகோல்கள் டேஷ் அளவுகளினுடைய தொகுப்பில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 அளவுகளினுடைய தொகுப்பில் வந்துட்டு இந்த அட்டை பலகை அளவுகோல்கள் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பி இஸ் த ரைட்டான ஆன்சர். நேர்கோடுகளை வரைவதற்கு அட்டை பலகை அளவுகோலை ஒருபோதும் டேஷாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்ட்ரெயிட் எட்ஜஸாக யூஸ் பண்ணக்கூடாது, நேரான விளிம்புகளாக பயன்படுத்தக்கூடாது. சரியா, அந்த நேர்கோடுகளை வரைகிறதுக்கு இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. A0 வரைபடத்தாளினுடைய ட்ரிம் செய்யப்படாது, அதாவது அன்ட்ரிம்டு சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் 1230 × 880 இஸ் அ அன்ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A0 ட்ராயிங் ஷீட். சரியா, நெக்ஸ்ட் வரைபடத்தினுடைய இடைவெளிக்காக தாளில் ஒரே ஒரு வரைபடம் வரையும் போது எங்கு வரைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை செய்யும் இடத்தினுடைய மையத்தில். இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. திருப்பி இந்த கொஷின்ஸ் வந்து வேற ஒரு எக்ஸாமினேஷனில் ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா, ஸோ வரைபடத்தினுடைய இடைவெளிக்காக தாளில் ஒரே ஒரு டிராயிங் மட்டும் வரையும் போது சென்டரில் வரைவோம். சரியா, இதுவே நிறைய டிராயிங்ஸ் வரும்போது அதை வந்து போர்ஷன்ஸாக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் அந்த மாதிரி வந்துட்டு வரைவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த கொஷின் ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ். ட்ராயிங் ஷீட்டை மடிக்கும் போது என்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்டிக்கலாக மடிக்கணும். ப்ரொசீஜர் சொல்கிற பாருங்க, ஃபஸ்ட்டு வர்டிக்கலாக மடிக்கணும், செகண்ட் ஹரிசாண்டலாக மடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறோம் இல்லையா அந்த ஷீட்டு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். அதாவது என்னென்னா A4 அப்படின்ற சைஸில் தான் எப்பயுமே ட்ராயிங் ஷீட்டை மடித்து வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் பார்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் ஷீட்டில் டைட்டில் பிளாக் வந்து மேலே தெரிகிற மாதிரி மடிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ செங்குத்தாக மடிக்கணும் 2 தான் ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் கிடைமட்டமாக மடிக்கணும் 1. தென் காகித கோவையினுடைய அளவிற்கு மடிக்க வேண்டும். இதில் நிறைய பேருக்கு என்னென்னா தலைப்பு கட்டம் வருமா இல்லை காகித கோவை வருமானு கேட்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு காகித கோவையினுடைய அளவு, அதாவது என்னென்னா ஃபைலுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். என்ன சைஸு, 210 × 297. சரி, A4 சைஸு, அந்த சைஸுக்கு மடிக்கணும். அப்போ 3 தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் என்ன பண்ணணும், டைட்டில் பிளாக் வந்து வெளியில் தெரியுற மாதிரி வரையணும். ஸோ வந்துட்டு A தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கோப்புகளில் உள்ள மடிக்கப்பட்ட வரைபடத்தாளினுடைய இறுதி அளவு நான் மேலே சொன்னோம் இல்லையா, அது பேஸ்டாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 210 × 297 mm. சரியா, இது என்னன்னு சொல்லி பார்த்தா A4 ட்ராயிங் ஷீட் இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸு. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம மடித்து வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பென்டோகிராஃப், அங்கே க்ளீனோகிராஃப் வந்துட்டு எதுக்காக பார்த்தோன்னா இன்க்ளைன்டு லைன்ஸ் வரையதுக்கு பார்த்தோம், சாய்வு கோடுகள் வரையதுக்கு பார்ப்போம். இந்த பென்டோகிராஃப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்லார்ஜிங் ஆர் ரெடியூசிங் த ட்ராயிங்ஸ். ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்து பெரிதாக்குவதற்காகவும் சிறிதாக்குவதற்காகவும் எது யூஸ் ஆகுது, இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஒரு சமபக்கம் முக்கோணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பக்கங்களும் சமம், 3 கோணங்களும் சமம். அப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமபக்கம் முக்கோணமாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் 3 கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ ஏக்கு வந்துட்டு என்னது, 4th ஒன் தான் ஆன்சர். சரியா, 4. இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தினுடைய இரு பக்கங்கள் சமமாகவும் அதுக்கு எதிர உள்ள கோணம் சமமாக இருக்கும் 1. நெக்ஸ்ட் அசம்பக்க முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் 3 கோணங்கள் என்னவாக இருக்காது, சமமாக இருக்காது. செங்கோண முக்கோணம் சொல்லிட்டு பார்த்தா ஏதாவது ஒரு கோணம் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 4, 1, 2, 3 இதுதான் வந்துட்டு நமக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 90 டிகிரிக்கு மேல் ஆனால் 180 டிகிரிக்கு உட்பட்ட கோணம் என்ன கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு விரிகோணம். சரியா, 90 டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா அது குறுங்கோணம்னு சொல்லுவாங்க. 90 டிகிரி டு 180 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது விரிகோணம். இதுவே 180 to 360 இருந்தால் அது பின் விளைவு கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. முக்கோணம் என்பது 3 பக்கங்களை கொண்டது. கொஷின்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஷ் என்பது 3 நேர்கோட்டால் கட்டப்பட்ட மற்றும் 3 கோணங்களால் உருவாக்கப்பட்ட உருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம். நெக்ஸ்ட்டு என்னென்னா சதுரம் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 பக்கங்கள் என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். அனைத்து கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். ஸோ 3rd ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், கோணங்கள் செங்கோணங்களாக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அனைத்து பக்கங்களும் சமம், அதாவது சாய் சிதறத்தை கொடுத்துருக்காங்க. அனைத்து பக்கங்களும் சமம், ஆனால் என்ன இருக்காது, செங்கோணமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ரேம்பாய்டு கொடுத்துருக்காங்க. ரேம்பாய்டுனா எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், அதே மாதிரி செங்கோணமாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் சமமாகவும் இணையாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பெரிய அளவுள்ள ஆரங்கள் கொண்ட வட்டங்களை வரைவதற்கு பயன்படுகின்ற கருவி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான காம்பஸ் வித் லென்த்தனிங் பார் வந்து யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். பின்வருவனவற்றுள் எது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியல்ல அப்படின்னு சொல்லும்போது பாகைமணி கோணங்களை குறிப்பதற்கும் அளப்பதற்கும் பயன்படுது, இது சரி. டிவைடர்ஸ் வட்டங்களை வரைவதற்கு பயன்படாது. மூளை மட்டம் இருக்குல்லையா, அது வந்துட்டு இதுதான் மூளை மட்டம். இதன் மூலமா செங்குத்து கோடுகளையும் சாய்வு கோடுகளையும் வரைய முடியும். சரியா, T2 பயன்படுத்தி
கிடைமட்ட கோடுகள் வரைய முடியும். அதுக்கே மாதிரி இணைக்கோடுகள், தட் மீன்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸையும் நம்மளால் வரைய முடியும். சரியா? ஸோ வந்துட்டு தேர்ட் ஒன் தான் வந்துட்டு கரெக்ட். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரி அல்ல. தட் மீன்ஸ் தவறானது எதுனா சி தான் தவறானது. நெக்ஸ்ட் A4 ட்ராயிங் ஷீட்டோடைய சைஸ் என்ன கேட்டிருக்காங்க, திருப்பி அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. 210 × 297 mm. T² யூஸ்டு ஃபார் த ட்ராயிங் ஒன்லி டேஷ் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் தான், T² யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் லைன்ஸை வரையலாம், அதே மாதிரி பேரல் லைன்ஸையும் வரைய முடியும். ஓகே, மேலே தான் பார்த்தீங்க இல்லையா, அதை தான் திருப்பி கேட்டிருக்காங்க. வரைபட பலவை மற்றும் உபகரணங்களுக்கு மாற்றாக கற்றல் கருவியாக கணினி டேஷ் செயல்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போனா கணினியில் வன்பொருள் மற்றும் மென்பொருள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ராயிங் போர்டு ட்ராயிங் ஷீட்டுக்கு பதிலாக இதை ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏதான் கரெக்டான ஆன்சர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T² அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி T² மூளை விட்டம் சொல்லிட்டு படிப்பீங்களா, மூளை வட்டம். அதில் செட் ஸ்கொயர் இருக்குது, அந்த செட் ஸ்கொயரில் 2 டைப் இருக்கும். ஒன்று என்னென்னா 45 டிகிரி 90 டிகிரி அண்ட் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ஷன்ஸ் இருக்கும். இப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி கீழே இருக்கிறதுல எந்த ஒரு ஆங்கிள் நம்மளால் செட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் இருக்குது. இது 60 டிகிரி, இது 30 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகே, இது 90 டிகிரி, இது 45 டிகிரி, ஸோ 45 டிகிரி. இப்போது இதில் இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த T² யூஸ் பண்ணி பண்ண முடியும். அப்போ என்னென்ன ஆங்கிள்ஸை பண்ண முடியும், 45 டிகிரி டெஃபினட்டாக நம்மளால் வைக்க முடியும், ஸோ இது கிடையாது. 30 டிகிரி செட் பண்ண முடியும், இதுவும் கிடையாது. 90 டிகிரியை செட் பண்ண முடியும், அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எதை செட் பண்ண முடியாதுன்னா 10 டிகிரியை தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செட் பண்ண முடியாது. எதை யூஸ் பண்ணி, செட் ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், தலைப்பு தொகுதி 185 mm × 65 mm டைட்டில் பிளாக்குடைய சைஸு. ஸோ 1க்கு வந்து 3 தான் ஆன்சரு, சரியா? நெக்ஸ்ட், ஒரு ஸ்கெட்ச் அதன் அம்சம் சரியானதாக காட்டும் பொழுது நல்லதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு சரியான விகிதத்தில் வந்து காட்டப்படும் பொழுது நல்லதானதாக கருதப்படும் கொடுத்துருக்காங்க. வரைபடத்தினுடைய ஒரு பகுதியை கண்டறிவதற்கு தாள் எண்ணாக பிரிக்கப்படுகிறது, அதாவது மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது, சரியா? ட்ராயிங்குடைய ஒரே ஒரு போர்ஷன், அதாவது எலிவேஷனோ செக்ஷன் ஏதோ ஒரு பாட்டை காட்டுறதுக்காக ட்ராயிங் ஷீட்டை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பிரிப்போம், சரியா? பார்ட்டிஷன்ஸாக பிரிப்போம். இதே ஒரே ஒரு ட்ராயிங்னால் சென்டரில் வரைவோம். இதுவே நிறைய வரைகிறோம், வரைபடத்தினுடைய ஒரு எலிவேஷனல் வியூவை மட்டும் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் ஷீட் என்ன 3ஆவோ இல்லை 4ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணி ட்ராயிங்ஸை வரைவோம் இல்லையா, அதை மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க. கிடைமட்ட கோடுகள் வந்து வரையப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடமிருந்து வலமாக என்ன பண்ணப்படுது, கிடைமட்ட கோடுகள் வரையப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேட்ச்சு இப்போ ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, இது டைட்டிலில் எழுதப்படும் தலைப்பு எழுத்துக்களுடைய அளவை கண்டுபிடியும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த லெட்டர் யூஸ்டு இன் த டைட்டில் ஆஃப் ட்ராயிங். ஒரு ட்ராயிங்க்கு டைட்டில் எழுதுகிறோம், அந்த டைட்டிலுக்கு யூஸ் பண்ணுற லெட்டருடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 mm to 8 mm ஹைட்டுடைய லெட்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். அதுதான் பாயிண்ட், சரியா? வரைபடத்தாளை மடிக்கும்பொழுது டைட்டில் பிளாக் வெளியே தெரியும்படி மடிக்க வேண்டும். திருப்பி திருப்பி மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின், சரியா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. தேர்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு நமக்கு ஒரு 2 கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அந்த 2 கொஷின் பேப்பர் கிடைச்ச உடனே 4th பார்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.